போலே எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன ரெசிபி அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சோறாக்கலை காலையில் பழைய சோறு பட்டை மிளகாவும் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அது மட்டும் நமக்கு பத்தாதே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு பானையில் வந்து நிறையா பயிர் காராமணி பயிரெல்லாம் அங்கே வந்து வச்சுருந்துச்சு. அதை வச்சு சூப்பராக ஒரு துவையை வச்சு அப்படியே பழைய சோற்றுக்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி அந்த பயிரை வச்சு ஒரு துவையை அரைச்சி பழைய சாப்பாடு அப்படியே சூப்பராக சாப்பிட போகிறேன். என்ன தான் நம்ம இதை சாப்பிட்டாலும் ஆனால் அந்த பழைய சோறு சாப்பிட்ற பாருங்க, அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை சாப்பிட போகிறோம். வீட்டுக்குள்ளே போய் அந்த பழைய சோறும் பட்டை மிளவா பயிர் துவையல் இப்படி சாப்பிட போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க நண்பர்களே, எங்கள் அம்மா வந்து எவ்வளோ பருப்பு வாங்கி வச்சுட்டு பாருங்க. இதான் அந்த இது பயத்தங்கான்னு சொல்லுவோம்ல, பச்சை பயிர். இது வந்துட்டு இருந்துருங்க ஒரு பானை பாருங்க, ஒரு பானை இருக்கா, ஒரு பானை 2 பானை. இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து துவையை அரைக்க போகிறோம். துவையை அரைச்சிட்டு அப்படியே பழைய சொத்து சுட்டுக்கிட்டு அப்படியே வேறு லெவலில் சாப்பிட போகிறேன் பாருங்க. வாங்க இப்போ வந்து இது கொஞ்சம் அள்ளிக்கிட்டு ஆட்டையை போட்டு கொண்டு போய் நம்ம வந்து துவையை அரைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பங்காயில் வந்து இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ எண்ணெய் சட்டியில் வந்துட்டு முதல்ல வெறும் பட்டை மிளகா போட்டு நம்ம வந்து வறுத்துக்கிறோம். ஒரு 4 பட்டை மிளகா அப்படியே துவையலுக்காக அழகாக ஒரு 4 பட்டை மிளகா போட்டு வறுத்துக்கிறோம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டிய சும்மா அப்படியே வதக்கணும்னாலே போதும். அப்படியே ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் அடுப்பு நல்லா எரியட்டும். ஏன்னா மழை காலங்கிறதுனால இந்த மாதிரி வர அடுப்பெல்லாம் இங்கே நம்ம ஊருக்கு பக்கம் எரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து அடுப்பை வச்சுட்டுக்கணும். 4 பட்டை மிளகா போட்டுக்கிறோம். அப்படியே பட்டை மிளகாயும் இன்னொன்று அந்த பருப்பையும் போட்டுருவோம். நண்பர்களே பார்த்திங்கன்னா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இதற்காக நம்ம ஆட்டையை போட்டுக்கூடாது வச்சுருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டுக்கூடாது வச்சுருக்கேன். இந்த பருப்பு அப்படியே கொட்டி அப்படியே நல்லா வதக்கிக்கிறோம். காராமணி பயிரா தம்பிக்கு தானே இரு. அப்படியே அருமையாக நல்லா போட்டு இப்படி வதக்கிறோம். வதக்கிட்டு அம்மியில் போட்டு ஒரு இடி இடித்தோம்னா தான் அந்த மேலே இருக்கிற தோல் அப்படியே நம்ம வந்து எடுபடும். இந்த துவையலுக்கு வந்து தோலோடு போட்டு அரைச்சி சாப்பிட்டோம்னா இந்த செட் ஆகாது பாருங்க. அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்படியே இங்கே பாருங்கள் நண்பர்களே, அப்படியே அப்படியே லைட்டாக கருவற மாரி வருதா, அந்த வாசம் வரும் பாருங்கள். அந்த பட்டை மிளகாவுக்கும் அந்த பயிருக்கும் வேறு லெவலில் அந்த வாசம் அப்படியே சூப்பராக அந்த அப்படியே அந்த வறுக்கிற வாசனை வருது பாருங்க. அருமையாக வருது. உங்களுக்கு வர்றது தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுது. ஏன்னா வறுத்துக்கிட்டு இருக்கான் தானே, சூப்பராக வருது. இது அப்படியே நம்ம வந்து இறக்கி அப்படியே அம்மியில் வச்சு ஒரு இடி அடித்து அப்படியே இந்த மேலே இருக்கும்போது தூள் அதை அப்படியே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இறக்கிடுவோம். இறக்கி அப்படியே அம்மியில் வச்சு இடிச்சிடுவோம். சூப்பராக வந்துருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்கள், நம்ம வந்து அப்படியே இறக்கி வந்து அப்படியே அம்மியில் கொட்டுறோம். இப்படி அம்மியில் கொட்டிட்டு அப்படியே உடைக்க ஆரம்பிச்சிடும். அம்மியிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும், நிறைய உடைக்கக்கூடாது. ஆமாம், உரைக்கும் சூப்பராக அப்படியே நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி உடைக்கணும். ஒரே அடி அரைச்சி நம்ம கூட தோல் எடுக்கணும்னா இது மாதிரி வந்துட்டு அரைக்கணும். இந்த அம்மியில் அரைக்கிறது வந்து சூப்பரான மேட்ரு. இது வந்து நம்ம பழைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கலாம், சூப்பராக வந்திருக்குமே. கை வலிக்குது மாமா, ஒரு கை பிடிக்கணும், அம்மி அரைக்கணும். ஆமாம், இந்த சூப்பராக அப்படி உடச்சிக்குமா, சூப்பராக அழகாக அப்படி உடச்சிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த முரத்தில் கொட்டியாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் இப்போ இந்த தோலை நீக்கிறதா அப்படியே புடச்சிக்குவோம் முரத்தில். இந்தமாரி பருப்பு துவையெல்லாம் கிராமங்களில் மட்டும்தான் வந்து அப்படியே அழகாக சூப்பராக செம்மையாக வரும். இந்த பாருங்கள் அப்படி புடச்சிக்குவோம். நண்பர்களே இங்கே பார்த்தீங்களா, அந்த புடச்சி எடுத்துட்டோம், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அழகாக அப்படியே அம்மியில் வச்சு துவையை அரைப்போம். இந்த பாருங்க அப்படியே சூப்பராக வந்துருக்கா. 2 வாயில் எடுத்து போட்டுக்கிறேன், தின்னுக்கிறேன் கொஞ்சம். அது துவையை அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அம்மியில் வச்சு என்னென்ன பொருள் வச்சு அரைக்கணும்னு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், வந்து பட்டை மிளகா வைக்கிறோம். பட்டை மிளகா வச்சு நல்லா அரைச்சிக்கும். ஃபஸ்ட்டு கடான்னு இப்படி பச்சை மிளகா வச்சு நல்லா பட்டை மிளகா வச்சு அரைச்சிக்குமோ. வறுத்த மிளகா அப்படியே வறுத்துருக்கு. இந்த பட்டை மிளகா அப்படியே ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அடுத்து நாம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்றால்
பாருங்க மிளகா அரைச்சாச்சு சூப்பராக வந்திருக்கு. அடுத்து இந்த பருப்பு கொட்டிக்கிறோம். இந்த பருப்பு கொட்டிக்கும். இப்போ அப்படியே பருப்பு கொட்டி கொஞ்சம் அரைக்க ஆரம்பிப்போம். லைட்டாக அதில் தண்ணி ஊற்றுக்கலாம். அப்படியே பருப்பை கொட்டி அரைப்போம். ஏன்னா கிராமங்கள்ல எல்லாம் வந்து அதாவது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தமாரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நைட்டு பழைய சோத்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது. இந்தமாரி காலையில் இந்தமாரி ஏதாவது ஒரு துவையை அரைச்சி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. பெரிய ரிஸ்க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. டிஃபன்லாம் பெரிய லெவலில் ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாதாரண பெரிய குடும்பங்கள்லாம் அப்படி பண்ணலாம். ஆனால் சின்ன ஆளுகள்லாம் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வருதா? அப்படியே அருமையாக வருதா பாருங்கள். அப்படியே பருப்பு அப்படியே அரையுது பாருங்கள். சூப்பராக செம்மையாக அரையுதா பருப்பு. அப்படியே அம்மியில் அரைக்கிறது வேறு லெவல் தாங்க பாருங்கள். அப்படியே அழகாக அரைஞ்சிருக்கா. இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு புளி சேர்க்க போகிறோம். புளி அப்படியே கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். அடுத்தது பாருங்கள், புளியை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு. இந்த பாருங்கள், வேதாரண்ய மண்ணின் வங்க கடலோரம் தென்றல் இசைபாடும் உப்பு சத்தியாகரம் செய்த வேதாரண்ய மண்ணின் உப்பு பாருங்கள். இதை அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்படியே வச்சு அரைப்போம். அப்படியே மிக்ஸ் ஆகட்டும் புளி. இங்கே பாருங்கள், அடுத்து வந்து நம்ம வந்து 2 பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு 5-6 பல்லு சேர்த்துக்கணும் பூண்டு. அதான் அருமையாக வரும். இங்கே பாருங்கள், அப்படியே வச்சு சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு. இவ்வளோ தாங்க இதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சுங்க. துவையலுடைய பருப்பு துவையலுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம அள்ளிட்டு போய் அப்படியே பழைய சோறு வச்சுக்கிட்டு ஒரு வேறு லெவலில் டேஸ்ட்டாக சாப்பிட்ருவோம். இந்த அவங்க அப்படியே அழகாக வந்திருக்கா. இந்த ஒரு அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சுதுங்க. வேலையை முடிஞ்சிட்டு துவையல் வைக்கிற மேட்டரை முடிஞ்சிட்டு இதை அப்படியே அள்ளிட வேண்டியதான். இன்னும் பூண்டை வச்சு அரைச்சிட்டு நண்பர்களே இங்கே பாருங்கள், இந்த துவையல் பாருங்கள் அப்படியே சூப்பராக அழகாக வந்திருக்கா. இதுக்கு வந்து காம்பினேஷன் இந்த பாருங்கள், அப்படியே பழைய சோறு இருக்க பாருங்கள். இதை வந்து உப்பு போட்டு அப்படியே சூப்பராக வச்சுருக்க பாருங்கள். பழைய சோறு, பருப்பு துவையல், இங்கே பாருங்கள் அப்படியே வறுத்த மிளகா. இதான் காம்பினேஷன். செம்மையாக இருங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டில் பருப்பு துவையல் சாப்பிடுங்க. நண்பர்களே இங்கே பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள் பழைய சோத்தை சுருட்டு சாப்பிட போகிறேன் பாருங்கள். அது சூப்பராக இருக்கா தவிர. இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு மிளகா கழிச்சுக்கிறேன், வறுத்த மிளகா. ஆமாங்க, பழைய சோறு, பருப்பு துவையல், இந்த வறுத்த மிளகா அருமையாக இருங்க. உண்மையிலே நம்ம வந்து என்ன தான் அசைவம் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நேரங்கள் சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடணும்னு தோணும். கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும். நான் சாப்பிட்றேன். உலக நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.